புரிதல் இல்லாத மனிதர்களிடத்தில் பழகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த புரிதல் இல்லாத மனிதர்கள் எங்கேயுமே இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க தான். அப்போது இவங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தான் பல நேரங்களில் நீங்கள் டிப்ரெஷன் ஆயிடுறீங்க. அதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. புரிதல் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்று உங்கள் மனசில் நினச்சிட்ருப்பீங்க, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் படுற சந்தோஷம் மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது எடுத்துக்க தெரியாது, பார்க்க தெரியாது, செயல்படுத்த தெரியாது. அப்போது இந்த மாதிரி தான் புரிதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை மனசில் பதிய வைக்கிறதோட விளைவு, நீ உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டம். இந்த மாதிரி பல முரண்பாடுகள் வர்றப்போ அந்த நம்ம கூட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட அந்த புரிதல் அப்படிங்கிறது இல்லாததுனால தான் குடும்ப பிரச்சனைகள் இப்போ அதிகமாயிட்டு வருது. ஒரு கணவன் மனைவிக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த மனைவிக்கு ரொம்ப ஒரு லைஃப் பார்ட்னருக்கு ரொம்ப ஆசைகள் இருக்கும். வெளியில் போகணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக பேசணும் அப்படின்னா. ஏன்னா இவங்களோட ஆழ்மனப்பதிவு அதுதான். ஏன்னா அப்படி தான் பழகியிருக்கிறாங்க, அப்படி தான் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் லைஃப் பார்ட்னர் ஒரு பிஸி ஷெட்யூல்டில் பிஸ்னஸ் பண்ணுறவரா இருக்கலாம், இல்லை ஒரு ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஐடி ஜாபுக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அதுக்கான நேரம் இருக்காது. அப்போ அந்த நேரம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, வீக்கெண்டில் இருக்கும், அதுலேயும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அப்போது இவங்கள ஒரு லைஃப் பார்ட்னருக்கு அவங்கள புரிஞ்சுக்க முடியாது. இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் செய்கிறாங்கன்னு சொல்லி. வேலை தான் முக்கியமா, நான் முக்கியம் இல்லையான்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் வரணும், ஒரு குடும்ப அந்தஸ்து உயரணும் அப்படிங்கிறக்காக கிடைக்கிற டைமெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது எப்போ வேணாலும் அன்பை சேகரிச்சுக்கலாம். வீட்டுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துட்டா கூட ஒரு அன்பு தான். வெளியில் போனால் தான் அன்பு கிடைக்குமா, பிடிச்சது வாங்கி கொடுத்தா தான் அன்பு கிடைக்குமா அப்படிங்கிறக்கான அந்த நேரமும் இல்லாத காரணத்தினால பிஸி ஷெட்யூல்லையே போகிறதுனால பல நேரங்களில் தனக்கான ஒரு ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத இந்த மனிதருடன் நான் ஏன் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன எரிச்சல் வந்துடுது. அதுதான் பல குடும்பங்கள் கூட விலகிடுது. அப்போ புரிதல், மனதில் புரிஞ்சுக்கிறதுங்கிறது புரிதல் இல்லாத வாழ்க்கை தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறோங்கிறத நிதர்சன உண்மை. அப்போது ஒரு லைஃப் பார்ட்னர்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அதை பங்கிட்டு எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் எல்லா வேலையும் கஷ்டமாகவே நினச்சிக்குவாங்க. நான் மட்டும் வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா, மற்றவர்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கிறார்கள் அல்லவா அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி நபர்கள் கூட தானே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, பழகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் 2 சர்வெண்ட் வச்சுருப்பாங்க, அவங்கள வச்சு வேலை செய்வாங்க. பாரு, அவங்க வீட்டிலலாம் 2 சர்வெண்ட்டை வச்சு வேலை செய்கிறாங்க. நானே இங்கே எல்லா வேலையும் செய்ய வேண்டியது, குழந்தைகள பார்க்கணும், சமைக்கணும், ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க் பண்ணணும், வெளியில் பர்ச்சேஸுக்கு போகணும், இத்தனையும் நான் பார்க்கணும், எனக்கு எந்தவித சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இயலாமை கோவமாக வெளிப்படுது. அப்போ புரிதலுங்கிறக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. அப்போ எல்லாத்தினாலையும் எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கணவன் மனைவி உறவுங்கிறது வேறு, அறிவு சார்ந்த விஷயம் எடுத்துக்கொள்வது என்பது வேறு. அப்போ காசு பணத்தை விட புரிதல் முக்கியம், அன்பு பாசம் முக்கியம். இது இருந்தால் எனக்கு போதும்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அன்பு, பாசம், அரவணைப்பு கொடுத்துட்டு பொருளாதாரம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களால் வாழ முடியுமா? அதுக்கும் பிரச்சனை வருமல்ல. அவங்க வீட்டில் எல்லாம் பாரு, அது வச்சுருக்காங்க, அந்த மாதிரி கார் வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் வீக்கெண்டு வெளியில் போகிறாங்க, நீங்கள் கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுமா? ஆக மொத்தம் புரிதல் என்பது உங்களுடைய சிறு வயதிலிருந்தே பழக்கத்தில் வந்துடுது. அப்போ அந்த புரிதலை எப்படி எடுத்துக்கணும், எப்படி கொடுக்கணும்னு இருக்குது. நம்மனாலேயே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல, நம்மனாலேயே ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியலன்னா நம்ம எதிர்முனையில் இருக்கிறவங்கனால அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும், எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க விக்கல் வருது, தண்ணி எடுத்து கொடு, தண்ணி பக்கத்தில் இருக்குது, அந்த தண்ணி குடின்னு சொல்கிறதுக்கும் கூட வார்த்தை வராது, இல்லை தண்ணி இல்லைன்னா எடுத்துகிட்டு கொடுக்கறதுக்கும் கூட மனம் வராது. ஏன்னா அங்கே புரிதல் இல்லை.
இவங்களுக்கு விக்குனா ஏன் தண்ணி இருக்கு எடுத்து குடிக்க தெரியாதா அப்படிம்பாங்க. அதே விக்கல் இவங்களுக்கு வந்துச்சுன்னா, நான் இப்படி விக்கிறனால தண்ணி எடுத்து குடுக்க முடியாதான்னு ஆர்கியுமெண்ட் பண்ணுவோம். சண்டை பண்ணுவோம். அப்போ புரிதலுங்கிறது வந்து உங்களுக்கு ஒண்ணு, அவங்களுக்கு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு எப்படி ஒண்ணு புரிஞ்சுக்க முடியலையோ, அதே மாரி அவங்கனாலயும் புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த புரிதலுக்கான வழிகள உருவாக்குறக்கு தான் மனதில் ஏற்பட்ட அறிவு, எண்ணமும், சிந்தனையும், செயலும் உங்கள செயல்படுத்தும். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயல்பாட்ட அர்த்தமா வச்சிருக்கிறப்போ, உங்களுக்கு அது பிரச்சனையா மாறிருது. புரிதல் இல்லாத வாழ்க்கை வாழ்றப்ப, ஒரு விரக்தி நிலை வந்துரும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை இதுங்கிற ஒரு ஏமாற்ற நிலைக்கு போயிரும். அப்ப அந்த புரிதலுங்கிறது வந்து உருவாக்குறக்கு தான் அந்த அறிவு சார்ந்த விஷயத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தை உருவாக்க வேண்டும். இந்த நடத்தை சார்ந்த எண்ணம், சிந்தனை, செயல் எப்பவுமே கோவப்படுறோம், அழுகுறோம், டென்ஷன் ஆகுறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தாங்கிக்க முடியல, ஏக்கமா இருக்குது, ஒரு மாரி பதட்டமா இருக்குது, நான் நெனச்ச மாரி நடக்கல, நான் முன்னெல்லாம் சந்தோஷமா இருந்தேன், இங்க வந்து தான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைக்கான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உடலும், மனமும் பாதிப்படைஞ்சிரும். இதனால உங்களோட ஹெல்த் ரொம்ப டேமேஜ் ஆயிட்டே வரும். அப்ப அந்த புரிதலுங்கிறது வந்து உருவாக்குறதுக்கான வழிகள உருவாக்குறதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து, ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வுகளான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சூழலை ஒரு தனிப்பட்ட முறையில் அதாவது டிபெண்டன்சி இல்லாமல் எப்படி ஒரு சூழலை அணுகுவது என்பதற்கான உள பகுப்பாய்வுகளை எங்களுடைய எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.